ஹாய், இது 2026 ஏப்ரல் 25 டே 11. இந்த பிளாக்ல நாங்கள் டே 11ல் என்ன செஞ்சோம் அப்படின்ட்டு பார்க்குறதோட டே 10ல் என்னென்னலாம் செய்து முடிச்சிருக்கிறோம், எப்படி எங்களோட ரிசல்ட்ஸ் இருக்குன்றதையும் அனலைஸ் பண்ண போகிறோம். நான் காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு இப்போ எங்கே போயிட்டு இருக்கேன்னு அப்படின்ட்டு பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிற நேரத்தில் நான் என்ஜாய் பண்ண எல்லா சீன், எல்லா பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெஹிக்கிள் மாதிரி தான் போயிருந்தோம். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ நடந்து போய்கொண்டிருக்கிறேன். வாங்க டே 10ஓட சில சேலஞ்சை பார்க்கலாம் நீங்கள் இந்த வியூவை என்ஜாய் பண்ணுற நேரத்துலையே. டே 10 நாங்கள் 1 to 10 days ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே ஏதாவது ஸ்மால் சேஞ்சஸால் லைஃப்பில் எவ்வளோ இம்பேக்டை கொண்டு வர முடியுமோ அதை ஒரு ப்ரொசஸ்ஸாக ட்ரை பண்ணுறது தான் எங்களோட முக்கியமான நோக்கமாக இருந்தது. அப்படி ட்ரை பண்ணமான்னு கேட்டால் எஸ், நான் சில விஷயங்களை கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியோடு ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதில் உண்மையாக எந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்திருக்குன்றது நாங்கள் அந்த 10 டேயில் ஏதாவது பார்த்துருக்குறோமா என்று பார்க்கலாம். இந்த 1 to 10 டேஸில் நாங்கள் என்னத்தை கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று 6000 ஸ்டெப்ஸ் நடக்கிறது, அதுக்கு பிறகு 2 லிட்டர் வாட்டர் குடிக்கிறது. ரெண்டுமே நாங்கள் எல்லா நாளுமே கண்டினியூஸாக செய்திருக்கிறோம். இந்த 6000 ஸ்டெப்ஸில் ஒரே ஒரு நாள் மட்டும் நான் 4000 நடந்திருக்கிறேன். ஆனால் அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெவி ஒர்க்கோட சேர்த்து தான் நடந்திருக்கிறேன். அப்படி பார்த்தா 10 நாளுமே நாங்கள் இது ரெண்டையுமே கன்சிஸ்டன்சியாக செய்து முடிச்சிருக்கிறோம். இதில் இருந்து எனக்கு ஃபிசிக்கலி ஒரு பெரிய சேஞ்சோ அல்லது இந்த பாடி ஷேப்பில் ஒரு சேஞ்சோ ஹெல்த்தி அப்படின்ற மாதிரி நான் ஃபிசிக்கலி ஒரு அனாலிசிஸை உங்களுக்கு காட்ட மாட்டேன். அது எனக்கு உண்மையாக நடக்கவும் இல்லை. பட் மென்டலி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தா, மென்டலி எனக்கு 2 விஷயம் நடந்திருக்கு. ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு இடத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இதில் பாசிட்டிவாக நான் என்னத்தை பார்த்தேன்னு சொன்னால், நான் வளமையாக தண்ணியே குடிக்க மாட்டேன். கொஞ்சம் எனக்கு சோம்பலாக இருக்கும். ஏதாவது வேலை செய்து முடித்த உடனேயே உடம்பு டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஆனால் இப்போ அந்த ஃபீல் வருதில்லை. தண்ணி கட்டையும் குடிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறது எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அதே மாதிரி வாக் பண்ணாமல் எந்த இடத்துலையும் நான் கிவ் அப் பண்ணக்கூடாதுன்ற எனக்குள்ள ஒரு ப்ரெஷர் கூடுதலாகவே வருது. ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்சியாக செய்யக்குள்ள யூஸ்வலாக நமக்கு 2 சைட்டுமே ஒர்க் பண்ணும். செய் ஒரு சைட் சொல்லும், இல்லை வேணாம் இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு சைட் சொல்லும். எனக்கு இது வரைக்குமே அந்த வேணான்ட்டு சொல்கிற சைடு கொஞ்சம் டொமினண்டாக தான் இருந்தது. பட் இப்போ அந்த வேணும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிற ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது. இதில் தான் எனக்கு நெகட்டிவும் இருக்குது. அந்த ப்ரெஷர் இருக்கிறபடியால் என்னோட மற்ற ஒர்க்கெல்லாம் நான் பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு சில நேரத்தில் தவறிடுறேன். நான் செய்தாலுமே அவ்வளோ எஃபெக்டிவாக செய்கிறேன் இல்லை. 6000 நடக்கணும் அப்படின்றதுக்காக சில நேரம் படிக்கிறதா இருக்கட்டும், சாப்பிட்றதுல கண்ட்ரோல்டாக இல்லாமல் கூடுதலாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலே சாப்பிட்றதா இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே விளங்கும். நான் ஸ்டடி அப்டேட்ஸ் நிறைய போடுறத குறைச்சிட்டேன். அதே மாதிரி சாப்பாடு கோப்பையிற அளவு நல்லா பெருசாகிட்டே போகுது. அதை இன்றைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அது ரெண்டையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். பிகாஸ் ஒரு சின்ன சேஞ்ச் செய்கிறதோட சேர்த்து 2 முக்கியமான விஷயங்களை லாஸ் பண்ணிட்டு போகிறது ஒரு ஒழுங்கான ஹேபிட்டாக இருக்காது. பட் இதுக்கு முதல் நான் அது 2ஐயும் ஒழுங்காக செய்தேனா, ஒழுங்காக சாப்பிட்டேனா, இல்லை ஒழுங்காக படித்தேனான்னு கேட்டால் அதுவும் கேள்வி அடையாளம் தான். அப்போ அதை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ 2 விஷயங்கள் செய்கிறேனே அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயம். பட் அதோடு நிற்க போகிறது கிடையாது. மற்ற 2 விஷயங்களையும் நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்றதையும் நான் பார்க்கணும். அண்ட் ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. நாங்கள் ரிட்டர்ன் வாரத்துக்கு எங்களோட வெஹிக்கிள் இருக்கிற இடத்துல திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம். ஸோ ரிட்டர்ன் வார நேரம் இருந்த சீன்ஸை தான் நீங்கள் அடுத்த கிளிப்பில் இப்போ பார்க்க போகிறீங்க. அதோடு நான் 2வது கேள்விக்கு பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் என்னத்தை
அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் என்ன சேலஞ்சஸ் இருந்தது அப்படின்ட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க இந்த ஜேர்னிலன்னு சொன்னால். அந்த ஜேர்னலில் நான் இப்போ நோட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள் செய்யக்குள்ள என்ன அறியாமலே நான் ஃபிசிக்கலாக வீக்காக ஃபீல் பண்ணுறேன். ஈவன் நான் எதுவுமே செய்யாட்டியுமே ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்னோட பாடி வந்து என்னட்ட சொல்கிற மாதிரி இருக்குது, நோ யூ கான் டூ திஸ், உங்களோட கெப்பாசிட்டி இவ்வளவு தான், எனர்ஜி கிடையாது, ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறதுக்காக போனால் ஃபோனை தான் எடுத்து பார்க்குறது. ஃபோனை பார்த்துட்டு அதிலேயே கன நேரமாக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வேக வேகமாக அந்த சேலஞ்சஸை முடித்த நாட்களும் இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்க்குறது சாப்பிட்ற ஹேபிட். நான் என்னதான் வந்து ஓடி ஓடி விஷயங்களை செய்தாலும் அதுக்கு நெகட்டிவான அளவுக்கு எனக்கு நானே ரிவார்டு கொடுக்குற மாதிரியாக சாப்பிட்றேன். ஸோ இதுதான் உனக்கு பரிசுன்னு சொல்லிட்டு இவ்வளவு சாப்பிடக்கூடாது. அண்ட் அதுக்கு பிறகு நடக்கிறது இது ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி திருப்ப திருப்ப நடந்து கொண்டே இருக்குது. இன்றைக்கு நான் படித்த புக்கில் வந்து அதுக்கு ஒரு வடிவான ஒரு சொல்யூஷன் இருந்தது. என்னென்னு சொன்னால், அந்த ரிவார்டை வந்து நாங்கள் அதிகமாக எங்களுக்கு ஃபேவர் இல்லாத மாதிரி கொடுக்கக்கூடாது. அப்படி நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் செய்கிறதுக்கும் எந்த பெனிஃபிட்டுமே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த அடுத்த எய்ம், நாங்கள் டே 12 ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நான் செய்ய போகிற ஒர்க்கில் எப்படி பேலன்ஸ்டாக நான் கன்சிஸ்டன்சியாக செய்கிற விஷயத்தில் கிடைக்கிற பெனிஃபிட்டை நான் கெடுத்துக்கொள்ளாத மாதிரியான ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி ரெஸ்ட் எடுக்கலாம், ரிலாக்ஸ் ஆகலாம் அண்ட் மைண்டுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கலாம்ன்றது தான். இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வாக் பண்ண மாதிரி நிறைய தண்ணி குடித்தேன். ரீசன், நிறைய சாப்பிட்ட ஒரு கில்ட்டில் நிறைய தண்ணியும் குடித்தேன் நான். அண்ட் என்னோடய சேட்டை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் இந்த க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது தொடக்கம் இப்போ வரைக்கும் நிறைய பிளேசஸ் வந்து ஜெலோவாக இருக்குது. அண்ட் ஆல்சோ சில பிளேசஸ் பார்த்திங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ்டான பர்பிள் கலரில் இருக்கும், தேர்ட் கலமில் நீங்கள் பார்த்தா. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தேர்ட் காலம் வந்து என்னோடய அடிக்ஷன்ஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அடிக்ஷன்ஸ் ஃபார் ஃபோன் பார்க்குறது, அதுக்கு பிறகு கடை சாப்பாடு சாப்பிட்றது லாஸ்ட்டாக இருக்கிறது. அது வந்து எனக்கு அவ்வளவா கிடைக்காட்டியும் அது எப்போ கிடைக்குதோ அப்போ தான் நான் சாப்பிட்றேன். நான் வாண்டட்டாக போய் சாப்பிட்றது இல்லை. அது இன்றைக்கு எங்களோட வீட்டை ஒரு ஃபங்க்ஷனுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்ததால் அதை நான் சாப்பிட்டு நாளைக்கு அதை பற்றி நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அண்ட் அடுத்த ப்ளாக்ல இருந்து இப்போ நான் சொன்ன இந்த குறைகளை திருத்திட்டு இன்னும் பெட்டராக நான் அடுத்த 10 டேஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் நான் வந்து பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்தால் அடுத்த 10 டேஸுக்கு பிறகு நான் உங்களுக்கு அதுக்கான அப்டேட் தருவேன். அண்ட் அந்த 10 டேஸும் நீங்களும் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்களோட அப்டேட்டையும் தாங்க. ஸோ எனக்கு லோன்லியாக ஃபீல் ஆகாமல் ஒரு குரூப்பாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருங்க. சேர்ந்தே நல்ல நல்ல வெற்றிகளையும் முயற்சிகளில் பெரிய மாற்றங்களையும் சந்திக்கலாம். குட் நைட் அண்ட் தேங்க்யூ.